நீங்க எப்படி ப்ரோ ஸ்டார்டிங் ஆஃப் த சீசனே வந்து ஆர்சிபி நல்ல டீம் தான் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த இந்த 3 இயர்ல எல்லாம் மாறும் போகுது அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நானே ரைட் ஆஃப் பண்ணிட்டேன் சில பிளேயர் பார்த்து. ஏன்னா ஜிதேஷ் சர்மாலாம் 11 கோடி போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நான் பிளேயரோட எபிலிட்டி பத்தி பேசல, அவங்க இது ஒண்ணி பண்ணாத வச்சு பேசுறேன். பட் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஸ்டார்டிங்ல. ஏன்னா நீங்களாம் வந்து நீங்க பிரபு போ ஆகட்டும், நீங்களாம் வந்து நம்புனீங்க. இது எப்படின்னு தெரியல எனக்கு. என்ன விஷயம்னா, ஏன் நான் வந்து அதுக்கு முன்னாடி ஆக்ஷனுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி ஆர்சிபி எப்படி போகணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்க வந்து நான் சொன்னது என்னன்னா, ஆர்சிபி இஸ் நோன் ஃபார் பிக்கிங் பிளேயர்ஸ் who deliver to their countries or big namesக்கு போவாங்க. அப்படி இல்லையா ஒரு மாதிரி இந்தியன் கோர் வந்து வீக்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆடினவங்களாம் நீங்க பாருங்க, மயங்க் அகர்வால் வந்து எங்கா இருக்கப்ப ஆட வச்சிருப்பாங்க, கேஎல் ராகுல் எங்கா இருக்கப்ப ஆட வச்சிருப்பாங்க, இவர் வந்து ஆடி இருப்பாரு, கேபி அருண் கார்த்திக் ஆடி இருப்பாரு, ஒருத்தர் அரவிந்த்னு ஒரு பவுலர் ஆட வச்சிருப்பாங்க, நிறைய எங்க சச்சின் பேபி ஆட வச்சிருப்பாங்க, சர்ஃப்ராஸ் கான் ஆட வச்சிருப்பாங்க. ஒண்ணு ஃபாரின்ல பிக் நேமுக்கு போயிடுவாங்க. இந்தியன் கோரு வீக்கா இருக்கும், டாப் ஹெவியா இருக்கும், பவுலிங் வந்து ஒரு அன்னோன் ஃபேஸஸா இருக்கும். அண்ட் அன்னோன் ஃபேஸஸா இருக்கப்ப அவங்க ஃபெயில் ஆனா இங்க கேட்கறதுக்கோ இது பண்றதுக்கோ யாரும் கிடையாது. அவங்க கேட்ட யங்ஸ்டர்ஸ் அவங்க இவ்வளவுதான் பண்ண முடியும். இக்பால் அப்துல்லான்னு ஒரு ஸ்பின்னர் ஆட வச்சிருப்பாங்க. யுசி சாவலுமே ஆர்சிபில வந்து ஃபேமஸ் ஆனாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவரு மும்பைக்கு ஆடி இருப்பாரு, பட் ஆர்சிபில தான் அவருக்கு கிடைச்சது அந்த மாதிரி வாய்ப்புங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு கோர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்னு எப்படி இருக்குன்னா, சிங்கே இல்ல. ஒரு 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 ஃபாரினர்ஸ் வந்து ஹெவியா இருப்பாங்க, வாட்சனு, ஏபி டிவிலியர்ஸ், கெயிலு, ஸ்டெயினு, மார்க்கல், இந்த மாதிரி பெரிய பெரிய பிக் அண்ட் ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. யங் இந்தியன் கோர் இருக்கும். இந்தியன்ல வேற யாராவது ஒரு கூட இது பண்றதுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கோம்னா விராட் கோலி தவிர்த்து பெருசா வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு டீமோட காம்பினேஷனே வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கு ஆர்சிபி ஓவர் த இயர்ஸ். நான் ஆப்ஷன்ல போய் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆர்சிபி என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளேயர்ஸ் டெஸ்பரேட் டு ப்ரூவ் அப்படிங்கிற இருக்க மாதிரி பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதான் என்னோட தாட்டா இருந்தது. அது அந்த தாட் வந்து எப்படி எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்குன்னா, இப்ப நான் வந்து அந்த 11 எடுத்து சொல்றேன். இப்ப நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் விராட் கோலி எப்பவுமே டெஸ்பரேட் டு வின் விட்டுருங்க. பில் சால்ட் அவர் வந்து T20 பிளாஸ்ட் பேட்ஸ்மேன், அவரும் அதோட பேரு. நம்பர் 3 வந்து படிக்கல், டெஸ்பரேட் டு ப்ரூவா. ஏன்னா வந்து ஒரு செம்மையான ஒரு ஸ்டார்ட் இருந்தது ஐபிஎல் கெரியருக்கு. அங்க இருந்து வெளியே போட்டு எல்எஸ்ஜில பெருசா இது கிடையாது, ஆர்ஆர்ல பெருசா இது கிடையாது, அன்சோல்டா போனாரு, டெஸ்பரேட் டு ப்ரூவ் எடுத்துட்டாங்க. ரஜத் படிடார் இங்கிலாந்துக்கு வந்து கால் வந்துருச்சு, இங்கிலாந்து சீரீஸ்க்கு கால் வந்தது, பெரிய ஃபெயிலியர். அதுக்கப்புறம் இந்தியாவுல காலப்பே வரல ரஜத் படிடாருக்கு. அவர் வந்து நெக்ஸ்ட் பிக் திங் இந்தியாலன்ற அளவுக்கு பேச்சுகள் போயிட்டு இருக்கு. டெஸ்பரேட் டு ப்ரூவ் நம்பர் 4 ஸ்லாட். அடுத்து ஜிதேஷ் சர்மா பிபிகேஸ்க்கு இவர் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒரு மேட்ச் கேப்டன் பண்ணாரு இன்ஃபேக்ட். அதுக்கப்புறம் அவரை ரிலீஸே பண்ணிட்டாங்க. அவர் தான் அடுத்த ஐடென்டிட்டி பிபிகேஸ்க்குன்ற மாதிரி பிளேயர். அண்ட் அவருக்கு எபிலிட்டி இருக்கான்னு கேட்டா படிக்கலுக்கு எபிலிட்டி இருக்கு, அவரால் ப்ரூவ் பண்ண முடியும். பட்டிதாருக்கு எபிலிட்டி இருக்கு, அவரால் ப்ரூவ் பண்ண முடியும். நிதேஷ்க்கு பினிஷிங் ஸ்கில் இருக்கு, அவரால் ப்ரூவ் பண்ண முடியும். டெஸ்பரேட் டு ப்ரூவ், சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்காரு, எடுத்துட்டாங்க. டிம் டேவிட் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்காரு. மும்பை வந்து பொலாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற மாதிரி ஒரு பிளேயரா அவரை பார்த்தாங்க. அது பெரிய ட்ரால்ஸ் வந்தது, அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெஸ்பரேட் டு ப்ரூவ் எடுத்துட்டாங்க. புவனேஸ்வர் குமார் லெஜெண்ட், அவருமே என்னைக்குமே பால கொடுத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கணும்னு டெஸ்பரேஷன் இருக்கும். ஏசலூட்டுக்கு டெஸ்பரேஷன் இருக்கும். எஸ் தயால் வந்து அந்த 2023 அடி வாங்கின அப்புறமே டெஸ்பரேட்டா தான் இருக்காரு. ஸோ அவங்க டீம்ல குர்னால் பாண்டியா எனி டே டெஸ்பரேட் டு ப்ரூவ். அவங்க தம்பி வந்து அப்படி பண்ணிருக்காரு. திருப்பி இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு பிளேயர் குர்னால் பாண்டியா. ஸோ ஒரு டீம்ல நீங்க ஒரு 8 பிளேயர் வந்து டெஸ்பரேட் டு வின் கேம்ஸ், டெஸ்பரேட் டு பிளே கிரிக்கெட், டெஸ்பரேட் டு ப்ரூவ் தம்செல்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஒரு மாதிரி ரீப்ளேஸ்மெண்டா எடுத்த சாரி ப்ரோ என்டர் பண்ணதுக்கு லெத்தாஜிக்கா சாரி இந்த மாதிரி இப்ப ரீப்ளேஸ்மெண்டா எடுத்த மயங்க் அகர்வாலே ஒரு டெஸ்பரேட் டு ப்ரூவ் பிளேயர் மாதிரி தானே ப்ரோ? ஆமா,